சீராரும் வதனமத திகழ்வரத கண்டமிதில் தெக்கனிரும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும். இது தமிழ் தாய் வாழ்த்துன்னு நம்முடைய பாட்டனர் மணன்மணியன் சுந்தரனார் எழுதினிய பா. இந்த திராவிடனல் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடு, அந்த திராவிடத்தை எடுத்துக்கிட்டான். இது யார் கொண்டு வரா? கால்டுவெல் போப். கால்டுவெல் எங்க எடுக்கிறாரு? மனுஸ்மிருதியிலிருந்து. தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம், தென்னிந்திய சவுத் இந்தியன் ஆர் திராவிடன் லாங்குவேஜ்ங்கிறார் அவர். தமிழிலிருந்து பிறந்த மொழிகள் கன்னடம், துளு, இதெல்லாம் இந்த மலையாளம், இந்த மொழிகளுக்கு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் அல்ல தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு ஒரு ஒப்பிலக்கம் கால்டுவெல் போப் எழுதுறாரு. மதம் பரப்ப வந்து ஒரு அருள் தந்தை எழுதுறாரு. அந்த திராவிடம் என்றதை வச்சிட்டதுனால இந்த கால்டுவெல் போப்ப கெட்டியா பிடிச்சுக்கிட்டான் திராவிட. பாரதிய பேசினா அவன் பாப்பான். இந்த கால்டுவெல் போப் யாரு? இவங்க பெரிய தமையன். யாரு? உனக்கு புரியுதா? எல்லாம் கவனிச்சுக்கணும். ஏன்னா இதை எந்த கல்லூரியிலையும் பாடம் நடத்த மாட்டான்டா, அதனால கத்துக்க. ஆமா, இத கத்துக்க. நீ நான் இல்லைனாலும் உன்னை ஒரு பய வீழ்த்த முடியாது. எப்படியே உன்னை ஒரு பய வீழ்த்த முடியாது. நீ கருத்தியலாக வலிமையாய் நின்னுட்டினா களத்துல எவனும் நம்மளை வீழ்த்த முடியாது. ஏன்னா இந்த களமும் காலமும் பிரபாகரன் பிள்ளைகளுடையது. ஒரு பய ஒன்னும் செய்ய முடியாதுங்க. ஓரமா திருநாய் மாதிரி அங்க நின்று கத்துவான். எவனாவது இத பேசுறேன் பாரு, நம்ம கேட்கறதுக்கு அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவோம், சொல்ல மாட்டான். இப்ப நம்ம கேட்கறது தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் அது இருக்கு. கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிர துதித்தே ஒன்று வளவாகி விடினும் ஆரியம்போல் வழக்கொழிந்து உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமேன் இருக்கு. இப்போ கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்து உதித்தே உன் உதிரத்தே உதித்தே ஒன்று வளவாகிடினும் ஆரியம்போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா என்று இருக்கு பாரு. இந்த பகுதியை தூக்கிய ஆள் யார்?